Morning students. Today now we are discussing about 6th chapter evolution la human evolution பார்க்கலாம். இப்ப evolution என்ன மீனிங்? gradual development of organism அப்படினு சொல்லுவோம். இங்க human evolution. இப்ப human evolution என்ன மீனிங் சொல்லுவீங்க? gradual development of human is called human evolution. மனிதனுடைய படிப்படியான வளர்ச்சி அப்படினு சொல்லுவாங்க. மெயினா இதுல 4 ஸ்டேஜஸ் இருக்கு. அதுல ஒன்னு apes னு ஒன்னு இருக்கு, ரெண்டு ape man அப்படினு சொல்லுவாங்க. மூணாவது யாருன்னா primitive man, நாலாவது யார் அப்படின்னா மாடர்ன் மேன் அப்படின்னு சொல்லுவோம். இதுல ஃபர்ஸ்ட் மேமல்ஸ். இப்ப மேன் பிலாங்ஸ் டு தி கிளாஸ் என்ன சார் அப்படின்னா மேமல்ஸ். ஓகே, மனிதன் எந்த வகுப்பை சார்ந்தவன் அப்படின்னு கேட்டா மேமல்ஸ். ஓகே, மேக்ஸிமம் அதே மாதிரி என்ன பீரியட்? இப்ப மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 இரா இருந்தது. ப்ரீ கேம்பிரியன் இரா, பாலியோசோயிக் இரா, மீசோசோயிக் இரா, சீனோசோயிக் இரா அப்படின்ட்டு. இதுல மீசோசோயிக் இரா அப்படிங்கிறது கோல்டன் ஏஜ் ஆஃப் ரெப்டைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுல பாத்தீங்க அப்படின்னா 3 பீரியட் இருந்தது. ட்ரையாசிக் பீரியட், ஜுராசிக் பீரியட், கிரிட்டேசியஸ் பீரியட். இப்ப இந்த ஜுராசிக் பீரியட்ல வாழ்ந்தவன் தான் யார் சார் அப்படின்னு கேட்டா மேமல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மேமல்ஸ் வாழ்ந்த காலங்கள் that is a Jurassic period. Okay, then next இப்ப அதே மாதிரி அடுத்து மேக்ஸிமம் யாருன்னா ஹோமினிட்ஸ். சார் ஹோமினிட்ஸ், ஓகே, ஹோமினிட்ஸ்ல எவல்யூஷன் occur in where? ஹோமினிட்ஸ்ல எவல்யூஷன் எங்க நடந்ததுன்னா ரெண்டு பிளேஸ்ல. ஒன்னு ஏசியா, ரெண்டாவது ஆப்பிரிக்காவுல. இது क्वेश्चन கேட்பாங்க. ஹோமினிட்ஸ்ல எவல்யூஷன் occur, ஹோமினிட்ஸ்ல எவல்யூஷன் எங்க occur ஆயிருக்கு அப்படின்னா ஏசியாவுலயும் ஆப்பிரிக்காவுலயும். இது எதை சார் எக்ஸ்பிரஸ் பண்ணுது? இப்ப ஹியூமன் அப்படிங்கறது சுப்பீரியர் டு அதர் அனிமல்ஸ். ஓகே, மனிதர்கள் தான் மற்ற விலங்குகளை கம்பேர் பண்ணும்போது சுப்பீரியர் அப்படிங்கிறான். பிகாஸ் வாட் ஆர் தி ரீசன்? அதுக்கு ரெண்டு ரீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன் மேக்கிங் டூல்ஸ். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஹோமினிட்ஸ் மேக்கிங் டூல்ஸ். ஓகே, டூல்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சான். ரெண்டாவது அவருடைய கலாச்சாரம், கல்ச்சர். இது ரெண்டும் தான் இது வந்து பார்த்தா அப்படின்னா ஹியூமன் அப்படிங்கிற சுப்பீரியர் அப்படிங்கிற கேரக்டரை எக்ஸ்பிளைன் பண்ணுச்சு. ஓகே, தட்ஸ் ஆல். தென் இப்ப ஹியூமன் எவல்யூஷன் என்ன சொல்லிருக்கோம்? இப்ப the human evolution can involve in 4 stages அப்படின்னு சொல்லிருக்கா இல்லையா? 4 ஸ்டேஜஸ். அதுல ஒன்னு என்ன சார் அப்படின்னா apes, ரெண்டாவது ape man, மூணாவது primitive man அப்படின்னு சொல்லுவோம், நாலாவது மாடர்ன் மேன். அப்படி ஓகே, ஒன்னு apes, ரெண்டு ape man, மூணு primitive man, நாலு modern man. கேட்பாங்க what are the stages of human evolution அப்படின்னா human evolution can involve in 4 stages. ஒன்னு apes, ரெண்டு ape man, மூணாவது primitive man, நாலாவது யார் அப்படின்னா modern man அப்படின்னு சொல்லுவோம். ஓகேப்பா, இப்போ இந்த இடத்துக்கு மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த apes எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? இப்போ ட்ரையாப்திகஸ். இப்போ ட்ரையாப்திகஸ் அப்படிங்கிறது ஒன் கைண்ட் ஆஃப் என்ன சார் அப்படின்னா apes அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த மங்கியில இருந்து தான் யாரு that is a modern man homo sapiens உருவாயிருக்கான். சரி, இதுக்கு எப்படி சார் கீவேர்ட் வச்சுக்கலாம்? இதுக்கு நிறைய கீவேர்ட்ஸ் இருக்கு. இப்போ மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா எப்படி சார்? இப்போ ட்ரையாப்திகஸ் டாக்டர், ரமாப்திகஸ் ராம், ஓகே, ஆஸ்திரேலியா, ஹோம்ல, நீண்ட நாளா, நீண்ட நாளா, கிளினிக். யாருக்காக அப்படின்னா ஹோமோ சேபியன்ஸ்க்காக வச்சிருக்காரு. இப்போ எப்படி கீவேர்ட் சொல்லுவேன்? அதாவது டாக்டர் ராம் ஆஸ்திரேலியாவுல ஹோம்ல நீண்ட நாளா கிளினிக் வச்சிருந்தாரு. யாருக்காக அப்படின்னா ஹோமோ சேபியன்ஸ், மனிதனுக்காக. ஓகே, ஏன் கேட்டா ஒரு 1 மார்க் क्वेश्चन அசெண்டிங் ஆர்டர்ல கேட்பாங்க. ஓகே, அப்ப என்ன எழுது? ஃபர்ஸ்ட் ட்ரையாப்திகஸ், ரெண்டு ரமாப்திகஸ், ஆஸ்ட்ரலோப்திகஸ், ஹோமோ ஹாபிஸ், ஹோமோ எரெக்டஸ், நியாண்டர்தல் மேன், குரோமேக்டன், ஹோமோ சேபியன்ஸ். அப்படி என்ன பண்ணும்? அசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும். அப்ப இந்த கீவேர்டு உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அப்ப என்ன எழுதும்? டாக்டர் ராம் ஆஸ்திரேலியாவுல ஹோம்ல நீண்ட நாளா கிளினிக் வச்சிருந்தாரு. யாருக்காகனா ஹோமோ சேபியன்ஸ் மேனுக்காக அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ட்ரையாப்திகஸ். அப்ப ட்ரையாப்திகஸ் வாழ்ந்த பிளேஸ் எங்க சார் அப்படின்னு கேட்டா இந்த மங்கின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்ப ட்ரையாப்திகஸ் வாழ்ந்த பிளேஸ் எங்கன்னு கேட்டா இந்தியாவுல. அது மெயினா எங்க சார் அப்படின்னா ட்ரீஸ், மரங்கள்ல வாழ்ந்த ஒன்று. ஏன்னா மங்கினாவே எங்க இருக்கும்? மரத்துல இருக்கு இல்லையா? அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப ட்ரையாப்திகஸ் இந்தியாவுல. அப்ப எவ்வளவு இயர்ஸ்க்கு முன்னால வாழ்ந்தது அப்படின்னு கேட்டா
20 to 25 million years ago. மயானா millions of years ago. அப்ப 20 முதல் 25 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த உயிரினங்கள் தான் இந்த ட்ரையாப்திகஸ் அப்படிங்கிற ஒரு ஏப்ஸ். ஓகே, அப்ப இதுல இருந்து தான் யார் வரா அப்படின்னு கேட்டா ரமாப்திகஸும் சிவாப்திகஸும் வராங்க. இப்ப இது மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில நமக்கு தெரியும் ராமர் வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்ப ஈஸியா என்ன பண்றாங்க, இந்தியாவில இருந்ததுனால ரமாப்திகஸ் அப்படின்னு சொல்லும். அதே மாதிரி சிவாப்திகஸ் அப்படிங்கிறது மேக்ஸிமம் இந்த சிவாலிக் கில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இது எங்க இருந்திருக்கு, சிவாலிக் கில்ஸ்ல இருந்திருக்கு. அப்ப சிவாலிக் கில்ஸ்ல இருந்தனால சிவாப்திகஸ் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இவங்க வாழ்ந்த காலம் 14 மில்லியன் இயர்ஸ் ago. 14 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவங்க தான் ரமாப்திகஸும் சிவாப்திகஸும். அண்டர்ஸ்டாண்டா? ஓகே, அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியாவுல சிவாலிக் கில்ஸ்ல வாழ்ந்தவர்கள் யார், 14 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர்கள் தான் இவங்க. இவங்களுடைய ஆன்சிஸ்டர் யாரு, ட்ரையாப்திகஸ். அப்ப மேக்சிமம் இந்த குரங்குல இருந்து தான் இந்த ரமாப்திகஸும் சிவாப்திகஸ் அப்படிங்கிற லேண்ட் அதாவது இப்ப மரத்துல இருந்தது என்ன பண்ணிருக்கான், தட் இஸ் எ லேண்ட். ஓகே, லேண்ட்ல வாழ ஆரம்பிக்கிறான். ஓகே, இப்ப இந்த ரமாப்திகஸ் சிவாப்திகஸ் உடைய கேரக்டர் என்ன? இப்ப ரமாப்திகஸ் சிவாப்திகஸ் உடைய கேரக்டர் ரெண்டு கொடுத்திருக்காங்க. இப்ப மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா எப்படி சார் இருக்கான, ஹேரி பாடி, உடல் முழுவதும் ரோமங்கள் இருந்தது. ரெண்டு வாக்குடு, எப்படி சார் லோகமோட் பண்ணானா, கொரில்லா அண்ட் சிம்பான்சி. வாக்குடைக்கு என்ன சார் அப்படின்னு கேட்டா கொரில்லா அண்ட் சிம்பான்சி. ஓகே, சிம்பான்சி மாதிரியும் வாழ்ந்த அதாவது நடந்த உயிரினங்கள் யார் அப்படின்னா இந்த ரமாப்திகஸ் சிவாப்திகஸ். அவ்வளவுதான். இப்ப யாராவது கேக்குறாங்க ரமாப்திகஸ் சிவாப்திகஸ் உடைய கேரக்டர் ஏன் வந்து மேக்ஸிமம் ஈஸியா ஞாபகம் வச்சுங்க. ரமாப்திகஸ் உடைய கேரக்டர் ஹேரி பாடி, வாக்டு லைக் கொரில்லா அண்ட் சிம்பான்சி அப்படின்னு சொல்லுவோம். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் ஆஸ்ட்ரலோபிதெகஸ். ஆஸ்ட்ரலோபிதெகஸ் வாழ்ந்த பிளேஸ் எங்கன்னா ஈஸ்ட் ஆப்பிரிக்கா. எப்ப சார் அப்படின்னா 5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவங்க. ஓகே, 5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவங்க தான் ஆஸ்ட்ரலோபிதெகஸ். இவங்க தான் இந்த ஏப் மேன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் இயர் ஏப்ஸ் முடிஞ்சதுல, ரெண்டாவது இயர் ஏப் மேன். ஏன் ஏப் மேன் அப்படின்னு சொல்றோம்னா தட் இஸ் கனெக்டிங் லிங்க் பிட்வீன் ஏப் அண்ட் மேன். ஓகே, ஏப்ஸ் உடைய கேரக்டரையும் மேன் உடைய கேரக்டரையும் பிரசன்ஸ் பண்ணி இருப்பது யார் அப்படின்னு கேட்டா ஆஸ்ட்ரலோபிதெகஸ். இது ஒரு கனெக்டிங் லிங்க் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்டர்ஸ்டாண்டா? இவன் தான் ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியன் ஏப் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரா கேக்குறாங்க அப்படின்னு கேட்டா என்னது, ஆஸ்திரேலியன் ஏப் மேன் யார் அப்படின்னு கேட்டா ஆஸ்ட்ரலோபிதெகஸ். ஓகே, எங்க சார் ஈஸ்ட் ஆப்பிரிக்கால எந்த பிளேஸ்ல அப்படின்னு கேட்டா கிராஸ்லாண்ட்ல, புல்வெளி பிரதேசங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. புல்வெளி பிரதேசங்களில் வாழ்ந்தவர்கள் தான் யார் அப்படின்னா ஆஸ்ட்ரலோபிதெகஸ். அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆஸ்ட்ரலோபிதெகஸ் பாசில் எங்க இருந்து கண்டுபிடிச்சாங்கன்னா ஈஸ்ட் ஆப்பிரிக்காவுல கிராஸ்லாண்ட்ல இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று. இவங்க கனெக்டிங் லிங்க் பிட்வீன் ஏப்ஸ் அண்ட் மேன். சோ இட் இஸ் கால்ட், இதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டா ஆஸ்திரேலியன் ஏப் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி, ஆஸ்திரேலியன் ஏப் மேன் யார் சார் அப்படின்னு கேட்டா ஆஸ்ட்ரலோபிதெகஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இவங்களுடைய கேரக்டர் என்ன? வாட் ஆர் தி கேரக்டர்ஸ் ஆஃப் ஆஸ்ட்ரலோபிதெகஸ்? இதுல நிறைய கேரக்டர் இருக்கு, கேட்கலாம். இப்போ ஏதாவது ஒரு கேரக்டர் வச்சு 1 மார்க் क्वेश्चन கேட்கலாம். இப்போ இந்த ஆஸ்ட்ரலோபிதெகஸ் உடைய கேரக்டர் எவ்வளவு சார் அப்படின்னு கேட்டா இவங்களுடைய ஹைட் எவ்வளவு சார் இருந்தாங்க அப்படின்னா 1.5 மீட்டர் லாங்கா இருந்தாங்க. ஆட்டா 1.5 மீட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா லாங்கா இருந்தாங்க. ரெண்டாவது பைபெடல் லோகோமோஷனுக்காக என்ன பயன்படுத்துறாங்கன்னா பைபெடல். ஓகே, 2 கால்களை இடப்பெயர்ச்சி உறுப்புக்காக பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி ஆம்னிவோரஸ், நமக்கு தெரியும் ஆம்னிவோரஸ் அப்படின்னா போத் பிளான்ட் அண்ட் பிளஸ் ஈட்டிங் அனிமல் ரெண்டையும் சாப்பிட்டான். அதே மாதிரி செமி இரக்ட், பாதி அப்படியே கூணு விழுந்த மாதிரி, பாதி இரக்ட், பாதி கூணு விழுந்த மாதிரி இருந்தாங்க. அதே மாதிரி லிவிடின் எங்க சார் அப்படின்னா கேவ்ஸ், குகைகளில் வாழ்ந்தவர் தான் யார் அப்படின்னா ஆஸ்ட்ரலோபிதெகஸ். ஓகே, அப்ப இது ஒரு கேரக்டர் 2 3 4 5. அதே மாதிரி நெக்ஸ்ட் இங்க இது மெயின் கேரக்டர் 6வது கேரக்டர். தென் நெக்ஸ்ட் 7வது கேரக்டர். பட் நிறைய கேரக்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம உனக்கு என்ன சார் லோ ஃபோர்ஹெட், அதாவது வந்து பார்த்தா அப்படியே தளர்த்திய லோ ஃபோர்ஹெட்.
ஓகே, அது சாய்வான ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ப்ரோ ரிட்ஜஸ். ஓகே, ப்ரோ ரிட்ஜஸ் எங்கன்னு கேட்டா ஓவர் த ஐ. ப்ரோ ரிட்ஜஸ் சரிங்களா? எதுக்காக அப்படின்னு கேட்டா சப்போஸ் 1 மார்க் क्वेश्चनல கேட்கலாம். ப்ரோ ரிட்ஜஸ் ஆஃப் எங்க சார் அப்படின்னு கேட்டா ஓவர் ஐஸ். கண்ணுல அப்படியே வந்து பார்த்தா அப்படின்னா நிறைய அந்த இது மாதிரி படிப்புகள் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். அதே மாதிரி ப்ரொட்ரூசிங், அதாவது ப்ரொட்ரூட்டிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, துருத்திய முகம் அப்படின்னு சொல்லுவாங்க. துருத்திய முகம் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு, ப்ரொட்ரூட்டிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அடுத்து நெக்ஸ்ட் லேக் ஆஃப் சின். என்ன கிடையாது அப்படின்னா லேக் ஆஃப் சின். சின் இந்த புலி இருக்கு இல்லையா, இப்ப இந்த லேக் ஆஃப் சின், இந்த சின் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க என்ன சொல்லியிருக்கேன், ஏப் மேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏப்போடைய கேரக்டர் இருக்கு, மேனோடைய கேரக்டர் இருக்கு. அப்படின்னா இவருடைய ஸ்பெஷல் கேரக்டர் டென்டிசன். சார் டென்டிசன் அப்படின்னாவே என்ன மீனிங்? அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டீத். இது மனுஷன் மாதிரி, ஹியூமன் மாதிரி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டீத். டென்டிசன் அப்படின்னாவே அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டீத் பா. இன்சிசர், கேனியன், ப்ரீமோலர், மோலர் அரேஞ்ச்மெண்ட் மேன் மாதிரி இருந்தது. அதே மாதிரி பிரெயின் கெப்பாசிட்டி, அதனுடைய பிரெயின் கெப்பாசிட்டி பாத்தீங்க அப்படின்னு கேட்டா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. 350 ல இருந்து 450 cc. that is a cubic centimeter. cc அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா cubic centimeter அப்படின்னு சொல்லுவோம். cranial capacity 350 to 450 cc அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப லோ பிரெயின் கெப்பாசிட்டி. அப்ப பிரெயின் கெப்பாசிட்டி இதுல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றாங்க. இதுல வச்சு தான் நீ என்ன பண்ணணும்னா ஆர்டர் வச்சுக்கணும். அண்டர்ஸ்டாண்டா? ஓகே, தட்ஸ் ஆல். அப்ப உங்களுக்கு என்ன முடிஞ்சது? ஆஸ்ட்ரலோபிதெகஸ் முடிஞ்சது. தென் நெக்ஸ்ட் ஹோமோ ஹேபிலிஸ். இப்ப ஹோமோ ஹேபிலிஸ் வாழ்ந்த காலங்கள் பாத்தீங்க அப்படின்னா 2 மயா, 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் ஆப்பிரிக்காவுல வாழ்ந்தவர்கள் தான் யார் அப்படின்னா ஹோமோ ஹேபிலிஸ். ஓகே, இப்ப இந்த ஹோமோ ஹேபிலிஸ் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா என்ன சார் பண்ணா? இவன் வெஜிடேரியனா இருந்தான். that is not used என்று பார்த்தா அப்படியே நான்வெஜ் சாப்பிடல. ஓகே, வெஜிடேரியன் மட்டும் சாப்பிட்டா. அதே மாதிரி பைபெடல் லோகோமோஷன் தான், 2 கால்களை லோகோமோஷனுக்காக பயன்படுத்தினான். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்க. வெஜிடேரியனை யூஸ் பண்ணா பைபெடல் லோகோமோஷன். அதே மாதிரி இவன் என்ன பண்ணாங்கன்னா யூஸ் டூல்ஸ். ஓகே, அப்ப டூல்ஸ் பயன்படுத்தின யார் அப்படின்னா ஹோமோ ஹேபிலிஸ் தான். ஓகே, அப்ப டூல் மேக்கர், முதலில் டூல்ஸை கருவியை பயன்படுத்துறவன். அது எது மாதிரியான கருவி என்ன சார் பயன்படுத்தினாங்கன்னா சிப்டு ஸ்டோன், நல்லா செதுக்கிய கல்ல பயன்படுத்தினா. நீ அடுத்த क्वेश्चन கேட்ப, சார் அவன் சாப்பிட்டது வெஜிடேரியன் ஆனா பட் யூஸ் பண்ணி இருக்கிறது ஸ்டோனை. இது பார் எதுக்காகனா ப்ரொடெக்ஷன். அவனை பாதுகாப்பதற்காக, தன்னையே பாதுகாப்பு, செல்ஃப் ப்ரொடெக்ஷன், தன்னை பாதுகாப்பதற்காக என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னா டூல்ஸை பயன்படுத்தினா அவனை பாதுகாத்துக்கிட்டான். அப்ப இவனுடைய கிரேனியல் கெப்பாசிட்டி எவ்வளவு சார் அப்படின்னு கேட்டா that is 650 ல இருந்து 800 கியூபிக் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். 650 ல இருந்து 800 கியூபிக் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யாருடைய கேரக்டர் அப்படின்னு கேட்டா ஹோமோ ஹேபிலிஸ் உடைய கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தென் அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் சார்னா ஹோமோ எரெக்டஸ். இப்ப ஹோமோ எரெக்டஸ் வாழ்ந்த காலம் அதே 1.7 மயா, 1.7 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவங்க தான் ஹோமோ எரெக்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க எங்க சார் இருந்தாங்கன்னா இவங்களுடைய பிளேஸும் ஆப்பிரிக்கா தான். அப்ப ஆப்பிரிக்காவுல இருந்தவங்க தான் ஹோமோ எரெக்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவன் தான் ஃபர்ஸ்ட் ஹியூமன் லைஃப். சார் ஃபர்ஸ்ட் மனிதன் மாதிரி இருந்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டா ஹோமோ எரெக்டஸ் தான். ஓகே, அது மட்டும் இல்லாம இங்க மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா ஸ்கல். இப்ப உங்களுடைய ஸ்கல் எப்படி ஃபார்ம் ஆயிருந்தது அப்படின்னு கேட்டா ஈஸி ஞாபகம் வச்சுங்க. ஸ்கல் ஃபிளாட்டரா இருந்தது. அண்டர்வோர்டு இருக்கு இல்லையா, ஸ்கல் நல்லா ஃபிளாட்டராகவும் திக்கர் தென் மாடர்ன் மேன். ஓகே, மாடர்ன் மேனை விட நல்ல திக்காவும் இருந்தது எது சார் அப்படின்னு கேட்டா ஸ்கல். ஓகே, இப்ப மெயினா இந்த ஹோமோ ஹேபிலிஸும் ஹோமோ எரெக்டஸ் 2 பேரும் தான் ஆப்பிரிக்காவை விட்டு ஃபர்ஸ்ட் லீவ் இட் ஆனாங்க, வெளியில போனவங்க. ஓகே, ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இப்ப மேக்ஸிமம் வெஜிடேரியன் யூஸ் பண்ணிருக்காங்க இல்லையா. இவன் என்ன சார் அப்படின்னா மீட் ஈட்டர்ஸ், மாமிசத்தை உணவாக எடுத்துக்கொண்டவர்கள் யார் அப்படின்னு கேட்டா ஹோமோ எரெக்டஸ் தான். ஓகே, மீட் ஈட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
ஓகே, அப்ப இது ஒரு சைடு. தென் நெக்ஸ்ட் இப்ப இந்த ஹோமோ எரெக்டஸ் இவங்க தான் யார் சார் அப்படின்னா பிரிமிட்டிவ் மேன். சாரி சொல்லாம விட்டேன் பாருங்க, ஏப் மேன் இது முடிஞ்சது. ஹோமோ ஹேபியஸ் ஹோமோ எரெக்டஸ் ரெண்டு பேருமே பிரிமிட்டிவ் மேன். இப்ப இந்த பிரிமிட்டிவ் மேன் ஹோமோ எரெக்டஸ் சொல்லியிருக்காங்க, இதுல ரெண்டு சப் ஸ்பீசிஸ் இருக்காங்க. ஒன்னு ஜாவா மேன், ஜாவா மேன் ஒருத்தர் இருக்காங்க. ரெண்டாவது அதாவது பீக்கிங் மேன். ஜாவா மேன் எங்க சார் அப்படின்னா ஜாவாவுல கண்டுபிடிச்சிருக்காங்க. பீக்கிங் மேன் வந்து சைனாவுல. அப்ப ஜாவா மேனோடைய கிரேனியல் கெப்பாசிட்டி எவ்வளவு சார் அப்படின்னு கேட்டா என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, 800 to 1000 cc. அதே மாதிரி பீக்கிங் மேன் கொடுத்திருக்காங்க இல்லையா, அப்ப இந்த பீக்கிங் மேன் அப்படிங்கிறவங்க 850 ல இருந்து 1300. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பீக்கிங் மேன், இது மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படி நம்ம என்ன சொல்லலாம். இப்ப சப்போஸ் ஹோமோ எரெக்டஸ் அல்லது பிரிமிட்டிவ் மேனோடைய கிரேனியல் கெப்பாசிட்டி பாத்தீங்க அப்படின்னா 900 to 9300 cc ன்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்குள்ள நிறைய சப்ஸ்பீசிஸ் இருக்கு. ஓகே, ஜாவா மேன், அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பீக்கிங் மேன். ஜாவா மேன் எங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஜாவாவுல, அதே மாதிரி பீக்கிங் மேன் வந்து பாத்தீங்கன்னா சைனாவுல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மீட் ஈட்டர்ஸ். இப்போ இவங்க எல்லாம் ஒரு சைடு ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் நாலாவதா இருக்கிறது யாருன்னா மாடர்ன் மேன். இப்ப மாடர்ன் மேன்ல யாருன்னா நியாண்டர்தால் மேன், குரோமேக்னன் மேன், ஹோமோ சேபியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நாலாவதா இருக்கக்கூடிய பர்சன் நியாண்டர்தால் மேன் அப்படின்னு சொல்லுவோம். நியாண்டர்தால் மேன் எங்க சார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஜெர்மனில நியாண்டர் வேலி அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல, நியாண்டர் வேலி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்ப பள்ளத்தாக்கு நியாண்டர் பள்ளத்தாக்குன்னு சொல்லுவோம். நியாண்டர் வேலியில ஜெர்மனில கண்டுபிடிச்ச ஒண்ணுதான் நியாண்டர்தால் மேன் அப்படிங்கிற ஒரு பாசில்ஸ். ஓகே, இவங்க வாழ்ந்த காலம் 34,000 to 1 lakh years ago. ஓகே, இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா டிஃபர் என்ன சார் அப்படின்னா மாடர்ன் ஹியூமன். ஓகே, இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஃபர் என்ன சார் அப்படின்னா மாடர்ன் ஹியூமன். ஓகே, நவீன மனிதனை விட வந்து பாத்தா வேறுபட்டு காணப்பட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன சார் பண்ணிருக்காங்கன்னா ப்ரொட்ரூட்டிங் ஜாஸ். ஓகே, துருத்திய தாடை ப்ரொட்ரூட்டிங் ஜாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒண்ணு இருந்தது. அதே மாதிரி நோ சின். அவங்களுக்கு என்ன கிடையாது அப்படின்னு கேட்டா இந்த கண்ணம் இந்த குழி இருக்கு, நோ சின், சின் கிடையாது. அதே மாதிரி இவங்க எதை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டா வேட்டையாடுவதற்காக. இட் கேன் யூசிங் ஃபார் ஃபயர். இவங்க தான் ஃபயரை யூஸ் பண்ணவங்க, ஃபர்ஸ்ட் நெருப்பை யூஸ் பண்ணவங்க. அதே மாதிரி பரீடு டெட் அனிமல்ஸ் இருக்கு இல்லையா, ஓகே, டெட் அனிமல்ஸ் எல்லாம் பரீடு. buried in dead animals. ஓகே, இறந்து போன விலங்குகளை புதைக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டிருந்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டா நியாண்டர்தால் மேன் அப்படின்னு சொல்லுவோம். பரீட் இன் எங்க சார் அப்படின்னு கேட்டா டெட் அனிமல்ஸ். ஓகே, இதெல்லாம் அவங்களுடைய கேரக்டர். ஆனா என்ன பண்ணல அப்படின்னா டிட் நாட் யூசிங் அக்ரிகல்ச்சர். நோ யூஸ் அக்ரிகல்ச்சர், அக்ரி யூஸ் பண்ணல. டொமஸ்டிக் அனிமல் எதையுமே இவங்க யூஸ் பண்ணல. யாரு? நியாண்டர்தால் மேன். ஓகே, அது மட்டும் இல்லாம இவங்களுடைய ஸ்பெஷல் கேரக்டர் செமி இரெக்ட். எப்படி சார் இருந்தாங்க? செமி இரெக்ட், பாதி அப்படி கூண்டு விழுந்த மாதிரி செமி இரெக்டா இருந்தாங்க. அதே மாதிரி ஃபிளாட் கிரேனியம். இவங்களுடைய கிரேனியம் மண்டவோடு இருக்கு இல்லையா, நல்ல தட்டையாக காணப்பட்டுச்சு. அதே மாதிரி அடுத்து நெக்ஸ்ட் ஸ்லோப்பிங் ஃபோர்கட். ஸ்லோப்பிங் ஃபோர்கட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தின் ஆர்பிட். ஓகே, ஆர்பிட் இருக்குல்லே கண் வளையம். இப்ப தின் ஆர்பிட் இதெல்லாம் யாருடைய கேரக்டர் அப்படின்னு கேட்டா தட் இஸ் எ நியாண்டர்தால் மேனுடைய கேரக்டர். இதோடைய ஸ்பெஷல் கேரக்டர் தட் இஸ் எ கிரேனியல் கெபாசிட்டி 1400 cc. தட் இஸ் எ கியூபிக் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் மாடர்ன் மேன்ல இருக்கிறவங்க யாருன்னா குரோமேக்னன் மேன். அப்ப குரோமேக்னன் மேன் எங்க சார் அப்படின்னா பிரான்ஸ்ல. அப்ப குரோமேக்னன் மேன் எங்க கண்டுபிடிச்சாங்கன்னா இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா ராக்ஸ் ஆஃப் குரோமேக்னன் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல.
ராக் சாப் எங்க சார் அப்படின்னு கேட்டா குரோமேக்னன் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல கண்டுபிடிச்ச ஒண்ணுதான் குரோமேக்னன் மேன். எங்க சார்னா பிரான்ஸ்ல. சரி, இவங்க என்ன சார் அப்படின்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் டாக்டு. ஓகே, இவங்க எப்படி சார் மோஸ்ட் டாக்டு ஃபார் யார் சார் அப்படின்னு கேட்டா மாடர்ன் மேன். மாடர்ன் மேன் மாதிரியே பேச ஆரம்பிச்சான் ஒண்ணு. இவங்க மெயின் என்ன சொல்லியிருக்கோம், இப்ப குரோமேக்னன் மேன் பிரசன்ட் இன் வேர் அப்படின்னு கேட்டா ராக்ஸ் ஆஃப் குரோமேக்னன் இன் பிரான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இவங்க நாட் ஓன்லி அடாப்டட் ஃபார் வேரியஸ் என்விரான்மெண்ட். இவங்க வந்து பாத்தீங்கன்னா நாட் ஓன்லி யூஸ் என்ன சார் அப்படின்னு கேட்டா வேரியஸ் என்விரான்மெண்ட். வேரியஸ் என்விரான்மெண்ட மட்டும் அவங்க பயன்படுத்தல. இவங்களுடைய ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னு கேட்டா கேவ்ஸ், குகைகள்ல வந்து பாத்தீங்கன்னா பெயிண்டிங் நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா பெயிண்டிங் பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து ஃபிகர்ஸ், இங்க ஃப்ளோர்ல மெயினா வந்து பாத்தீங்கன்னா கேவ்ஸ் எல்லா இடத்துலயும் பெயிண்டிங் ஃபிகர். ஒன் மார்க் கொஸ்டின், பெயிண்டிங்கும் ஃபிகர் இதுதான் இவங்களுடைய ஸ்பெஷல் கேரக்டர். குரோமேக்னனுடைய ஸ்பெஷல் கேரக்டர் கேவ்ஸ்ல பெயிண்டிங் பண்றது. அந்த ஃப்ளோர் அண்ட் வால்ல இருக்கு இல்லையா, இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து ஃபிகர் வரையறதா இவங்களுடைய கேரக்டர். ஓகே, இவங்களுடைய ஆன்சிஸ்டர் எங்க சார் இருக்காங்கன்னா மாடர்ன் ஹீரோ. ஓகே, யாராவது கேட்பாங்க இப்ப இந்த குரோமேக்னன் அப்படிங்கிறது ஆன்சிஸ்டர் ஆஃப் யார் அப்படின்னு கேட்டா என்ன எழுதுவீங்க, மாடர்ன் ஹீரோ. மாடர்ன் ஹீரோ தான் என்னுடைய ஆன்சிஸ்டர். இவங்களுடைய கிரேடியல் கெபாசிட்டி 1600 cc. ஏன்னா இது வந்து மாடர்ன் மேன் மாதிரி தானே இருந்தாங்க, அதனால இவங்களுடைய கேரக்டர்ஸ் அப்படியே இருந்திருக்கு. ஓகே, லாஸ்டா இருக்கிறது ஹோமோசேபியன்ஸ், ஆப்பிரிக்காவுல வாழ்ந்தவங்க. இவங்க மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா எனக்கு என்ன சொல்லுவாங்க, மாடர்ன் ஹியூமன் அப்படின்னு சொல்லுவாங்க. 25,000 இயர்ஸ்க்கு முன்னால வாழ்ந்தவங்க சார். இவங்க மூடு என்ன சார் அப்படின்னு எல்லா காண்டினென்ட் எல்லா பிளேஸ்லயுமே வாழ்ந்தாங்க. ஓகே, வாழ்ந்து எல்லா ஏரியாவிலையுமே அவங்களுடைய இனத்தை வந்து பெருக்குனாங்க. இவங்க தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா கல்டிவேட்டிங் கிராப்ஸ். ஓகே, வெஜிடேரியன்ஸை பயன்படுத்துறது, அதே மாதிரி டொமஸ்டிக் அனிமல் எல்லாம் பயன்படுத்துனா இவங்க தான். அதாவது கொஸ்டின் கேட்பாங்க, யார் டொமஸ்டிக் அனிமலை கல்டிவேட்டிங் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா கிராப்ஸ் எல்லாம் பயன்படுத்துனது அப்படின்னா ஹோமோசேபியன்ஸ் தான் அவங்க யூஸ் பண்ணாங்க. ஓகே, அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதான் ஹியூமன் எவல்யூஷன். ஹியூமன் எவல்யூஷன் இங்க ஸ்டார்ட் ஆகுது, ட்ரையாப்திகஸ்ல ஆரம்பிச்சு ஹோமோசேபியன்ஸ்ல முடியுது. மறுபடியும் இன்னொருத்தர் குழுவர் சொல்றேன், டாக்டர் ராம் ஆஸ்திரேலியாவுல ஹோம்ல, ரெண்டுமே ஹோம் தான், ஹோம்ல நீண்ட நாளா கிளினிக் வச்சிருந்தாரு. யாருக்காகனா மேன், மனிதனுக்காக. இட் இஸ் எ மாடர்ன் மேனுக்காக அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க. ரெண்டாவது பிளேஸ் ட்ரையாப்திகஸ்ல இந்தியா, ஆஸ்ட்ரலோபிதெகஸ் ஈஸ்ட் ஆப்பிரிக்கா, ஹோமோ ஹேபியஸ் வந்து ஆப்பிரிக்கா, அதே மாதிரி ஹோமோ எரெக்டஸ் ஆப்பிரிக்கா, நியாண்டர்தால் மேன் ஜெர்மனி, குரோமேக்னன்னா பிரான்ஸ், ஹோமோசேபியன்ஸ் அப்படின்னா ஆப்பிரிக்கா. நெக்ஸ்ட் கிரேடியல் கெபாசிட்டி எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஆஸ்ட்ரலோபிதெகஸ்ல இருந்து தான். இது 350 to 450 cc, அதே மாதிரி 650 to 800 cc ஹோமோ ஹேபியஸ், ஹோமோ எரெக்டஸ் 900 cc, நியாண்டர்தால் மேன் 1400 cc, குரோமேக்னம் அப்படிங்கிறது 1600 cc, இதுவும் 1300 to 1600 cc. உனக்கு எப்படி சார் மூணு விதமான क्वेश्चन, அசெண்டிங் ஆர்டர், இந்த கிரேடியல் கெபாசிட்டி ஆர்டர் 1 2 3 பிளேஸ் வச்சு உனக்கு क्वेश्चन கேட்பாங்க. ஏதாவது டவுட்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட், थैंक यू.